Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன். UPSC 2025 CDS1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிசம்பர் 11th நோட்டிஃபிகேஷன். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 20 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் டிசம்பர் 31st இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ண போகிறவங்க நோட்டிஃபிகேஷன் முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ மிலிட்ரி, நேவல், OTA, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஜாயின் பண்ண போகிறவங்க, படிக்க விரும்புகிறவங்க வீடியோ முழுமையாக பாருங்கள். என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், ஏஜ் லிமிட் எல்லாம் முழுமையாக நம்ம வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே ரைட், பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஃபோட்டோகிராஃப். ஸோ ஃபோட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் புதுசாக எடுத்துக்கோங்க. பழைய ஃபோட்டோ இங்கே தேவைப்படாது, வேண்டாம், புதுசாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ரைட், பார்க்கலாம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். upsconline.gov.in இங்கே மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் தான் நீங்கள் பண்ண முடியும். இன்கேஸ் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னா Jan 1st ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளை பண்ணும் போதே நிதானமாக பார்த்து பொறுமையாக எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் டிசம்பர் 31st 6 மணிக்கு டைம் வந்திருக்கும். ஸோ 20 நாள் டைம் கிட்டே வந்திருக்கு. அது வரைக்கும் நீங்கள் கொண்டு போக வேணாம், இந்த வாரத்துக்குள்ளே முழுமையாக பண்ணி முடிச்சிருங்க. ரைட். நெக்ஸ்ட், இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி ராங்காக போட்டுட்டா நெகட்டிவ் மார்க் உண்டு. இது எல்லாமே முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபோட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஸோ பழைய ஃபோட்டோ இங்கே வந்து வேண்டாம். ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் போகிறீங்கன்னா அங்கே என்ன ஃபேஸ் இருக்கும் அதே ஃபேஸ் தான் அப்ளிகேஷன் ஃபோட்டோலேயே வந்திருக்கணும். நீங்கள் பழைய ஃபோட்டோ கொடுத்தா உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்சாக வந்திருக்கலாம். ஸோ கிளியராக வந்து பார்த்து கொடுங்க. ப்ளஸ் உங்கள் ஃபோட்டோகிராஃபில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் டேட் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். என்னைக்கு எடுக்கீங்களோ டேட்டை நீங்கள் வந்து போட்டாகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டு ஃபோட்டோ டேட்டை மட்டும் வந்து மாற்றிப்பாங்க. அந்த வேலைலாம் பண்ணாதீங்க. எக்ஸாம் சின்சியராக நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, போஸ்ட் வேணும் அப்படின்னா புது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவில் உங்களோட சிக்னேச்சர் ப்ளஸ் உங்களோட நேமும் டேட்டும் அது இருந்தாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 3/4 ஆஃப் அந்த ஸ்பேஸில் உங்கள் ஃபேஸ் தான் வந்திருக்கணும். ஃபார் இன்கேஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல முக்கால்வாசி இடத்துல உங்கள் ஃபேஸ் மட்டும் தான் வந்திருக்கணும். அது கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் கிடையாது. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உங்கள் ஃபேஸ் அதிகமாக ஜூம் ஆகிருக்கணும். இது எல்லாமே ஸ்டூடியோவில் போகும்போது சொல்லுங்கள், அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாமில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. கிளியராக பார்த்து பண்ணிக்குவாங்க. ஓகே ரைட். ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டல் மொத்தம் 457 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் IMA பொறுத்த வரைக்கும் 100, நேவல் அகாடமி 32, ஏர்ஃபோர்ஸ் 32, OTA பொறுத்த வரைக்கும் 275 அண்ட் உமன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் NCC நீங்கள் முடிச்சிருந்தா அவங்களுக்காக ஒரு 13 வேகன்சி, நேவல் அகாடமியில் 6 இருக்குது அண்ட் ஏர்ஃபோர்ஸில் மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. NCC C சர்டிஃபிகேட் கையில் இருக்குது அப்படின்னா அதுக்கான விவரங்கள் முழுமையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இது முக்கியமாக NCC போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே ரைட். சரி, இப்போ என்ன டவுட் அப்படின்னா எந்த எக்ஸாம் நான் வந்து அப்ளை பண்ண முடியும்? நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. IMA இருக்குது, IN இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து பண்ண முடியும். நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா உமன் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் OTA மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் அதுதான் வந்திருக்கும், ஒன்லையும் அது மட்டும் தான். ஸோ ஃபீமேலுக்கு OTA மட்டும் தான், வேறு எதுவுமே வந்து கிடையாது. மேல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது IMA, INA, ஏர்ஃபோர்ஸ், OTA தான் கொடுக்க முடியும். இந்த இடத்துல இன்கேஸ் நீங்கள் OTA மட்டும் தான் ஒரே சாய்ஸாக வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதை மட்டும்தான் முதன்மையாக எடுத்துப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் IMA, INA, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது OTA லாஸ்ட்டாக வந்து எடுத்துப்பாங்க. அதை மட்டுமே ஃபஸ்ட்டாக இங்கே எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு மேல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸுமே அப்ளை பண்ண முடியும். பட் உமன் கேண்டிடேட் வெறும் OTA மட்டும் தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ரைட். நெக்ஸ்ட்டு, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்கு AF தான் உங்களுக்கு ஃபஸ்ட் சாய்ஸாக வந்திருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது சாய்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்துடும். ஸோ IMA, INA, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன விஷயமா இருக்கோ, என்ன தேவைப்படுதோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ NCC விவரங்கள் இங்கே முழுமையாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்க, NCC சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சில போஸ்ட் வந்து இருக்கிறதுனால இன்னும் பெட்டராக வந்திருக்கலாம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட். நெக்ஸ்ட்டு, எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அண்ட் வெள்ளூர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது பக்கத்தில் என்ன ஊர் உங்களுக்கு வருதோ அதை பார்த்துட்டு எக்ஸாம் சென்டர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் மஸ்ட் பி அன்மேரிட். அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. மேரிட் இங்கே அலோடு இல்லை, அன்மேரிட் மட்டும் தான் எக்ஸாம்ஸ்க்கு அலோவ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ ஏஜ் லிமிட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு IMA பொறுத்த வரைக்கும் ஸோ மிலிட்ரி அகாடமி ஃபஸ்ட்டு விஷயம், மேல் கேண்டிடேட், அன்மேரிட் மேல் கேண்டிடேட் உங்களோட ஏஜ் எது வரைக்கும் இருக்கணும் பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் நாட் இயர்லியர் தென் 2nd Jan 2002, நாட் லேட்டர் தென் 1st Jan 2007. அதாவது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம்.
2/1/2002 இங்கே இருந்து 1/1/2007 இதுக்குள்ளே உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கா, நீங்கள் ஐஎம்ஏக்கு எலிஜிபிள். புரியுதா? ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏஜ் இருக்கா இல்லையா அதெல்லாம் மட்டும் குழப்பிக்க வேணாம். நீங்கள் பிறந்த தினம் எதுக்குள்ளே இருக்குது, 2/1/2002 அங்கே இருந்து 1/1/2007 இருக்கா, நீங்கள் ஐஎம்ஏ எலிஜிபிள். இது ஒன்று. அடுத்ததுக்கு நேவல் அகாடமியும் சேம் அதே கான்செப்ட் தான். இங்கேயும் அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ். ஸோ 2/1/2002 இங்கே இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1/1/2002 இருந்தால் கூட நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. 2/1 அந்த ஜான்வரி மந்த்து 2 இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து 2/1/2007 இந்த மாதிரி ஒரு நாள் தள்ளி போனோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களோட பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஐஎம்ஏ அண்ட் ஐஎன்ஏ நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரைட். அடுத்தது ஏர்ஃபோர்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 20 to 24 மட்டும்தான். 25 வயசு இங்கே வந்து கிடையாது. 20-24 வயசுக்கு வரைக்கும் மட்டும்தான். உங்கள் டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் 2/1/2002 இங்கே இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 1/1/2006 ரைட் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர்ஃபோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். புரியுதா? ஸோ ஐஎம்ஏ, ஐஎன்ஏ அண்ட் ஏர்ஃபோர்ஸ் மூணுத்துக்குமே டேட் ஆஃப் பர்த் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏஜ் லிமிட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் மிலிட்ரி அகாடமி, நேவல் அகாடமிக்கு அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ். ஸோ மேரேஜ் இங்கே வந்து கிடையாது, அன்மேரிடு. ஸோ 2/1/2002 அங்கே இருந்து 1/1/2007 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். இது ஐஎம்ஏ அண்ட் ஐஎன்ஏ. ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2/1/2002 இருந்து 1/1/2006 வரைக்கும் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரைட். அப்போது இங்கே ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க, 25 அப்படின்னா கொடுத்துருக்காங்களா. இந்த 25 யாருக்காக அப்படின்னா கரண்ட் கமர்ஷியல் பைலட் இப்போ இருக்காங்கல்ல, ஸோ அந்த பைலட்டுக்கு மட்டும் இந்த ரிலாக்ஸபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு கண்டிஷன் இங்கே வந்து உண்டு. என்னென்னா 25க்குள்ளே இருந்தால் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் சேம் டைம் ட்ரைனிங் பீரியடில் மேரேஜ் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வேலையில் இருக்கும்போது மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் டைமில் உள்ளவங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம யாருமே இங்கே கரண்ட் பைலட்டாக வந்து இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் ஐஎம்ஏ டேட் ஆஃப் பர்த், ஃபார் ஏர்ஃபோர்ஸ்க்கும் இந்த விஷயங்கள். ஓகே, 20 to 24 இதுக்குள்ள தான் அவங்க இருக்க போது கிளியராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, ஸோ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மென்னுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 2/1/2001 இருந்து 1/1/2007 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருக்குமே சேம் டேட் ஆஃப் பர்த் தான். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் அதே கான்செப்ட் தான். நாட் பார்ன் ஏர்லியர் தென் 2nd Jan 2001, நாட் லேட்டர் தென் 2007 இதுக்குள்ளே இருக்கா, நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல மேல் டிவோர்ஸியாக இருக்கீங்க இல்லை விடோவராக இருக்கீங்கன்னா உங்களை அன்மேரிடாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் வந்து மேரிட் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியிருக்கேன், நோ அதை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த விடோவாக இருந்தாலும் எடுத்துக்கப்பட மாட்டாது. மேரேஜ் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஐஎம்ஏ பொறுத்த வரைக்கும் டிகிரி எது முடிச்சிருந்தாலும் ஓகே. நேவல் அகாடமி எனி டிகிரி உங்களுக்கு வந்து ஓகே. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி மட்டும் பாருங்கள், டிகிரி வந்து ஓகே. பட் நீங்கள் 10th and 12th படிக்கணும் இல்லையா. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் அங்கே நீங்கள் எடுத்துருக்கணும். இல்லையா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து முடிச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு ஃபிசிக்ஸோ மேக்ஸ் எல்லாமே உள்ளே சேர்ந்து வந்துடும். ஸோ எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏர்ஃபோர்ஸுக்கு மட்டும் இன்ஜினியரிங் மஸ்ட்டாக வந்திருக்கும். இல்லைனா 11th and 12th நீங்கள் ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் சேர்ந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, ஃபைனல் செம் படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா? தாராளமாக எழுத முடியும். பட் இந்த இடத்துல ப்ரெசன்ட் பேக்லாக் எதுவுமே இருக்கக்கூடாது. அரியர் வச்சுருக்கலாம். அரியர் இல்லாமல் இருந்தால் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ எக்ஸாம்ஸ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 200 rupees. இந்த இடத்துல எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்திருக்காது. மற்ற கேண்டிடேட்ஸுக்கு 200 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். அது கிளியராக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம் சிலபஸ் எப்படி வந்து கொடுத்துருக்க நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ மிலிட்ரி அகாடமி, நேவல் அகாடமி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இந்த 3 எக்ஸாம்ஸ்க்குமே இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 3மே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 hours அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் எக்ஸாம் அந்த மாதிரி வந்து போகும். ஸோ முழுமையாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தமாக 300 மார்க் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. புரியுதா? கேப் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டா அந்த டைம் டேபிள் எல்லாமே கிளியராக வந்து வந்துடும். இந்த இடத்துல ஓடிஏ போகிறீங்க அப்படின்னா மேக்ஸ் உள்ள வந்து வராது. நான் சொன்னேன் இல்லையா, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸ் உள்ள வந்து சேர்ந்து வரும். ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்கோம். 10th and 11th 12th மேக்ஸ் சயின்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்க போகிறீங்க. பட் ஓடிஏ மட்டும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷும் அண்ட் ஜிகே மட்டும் தான் வந்து வரும். மற்றபடி உங்களுக்கு மேக்ஸ் உள்ள வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ரைட். அடுத்தது இது எல்லாமே அப்ஜெக்ட் டைப்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. பைலிங்குவல் அதாவது ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும் தான், தமிழ் இங்கே வந்து கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கிரைபிங் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு மிலிட்ரிக்கு நம்ம வந்து போகிறோம், ஏர்ஃபோர்ஸ் வந்து போகிறோம். ஸோ 20-24 ஏஜ் தான் இருக்குது அப்படின்னா ஸ்கிரைப் கிடையாது. நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் மட்டும் தான் எக்ஸாம்ஸ் இங்கே எழுத முடியும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் எழுதியாகணும். ஸ்கிரைபிங் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. முக்கியமான விஷயம், கேல்குலேட்டரும் இங்கே அவ்வளோட இல்லை. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்க்கான பேசிக் சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிகே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன்,
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. சிலபஸ் முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான். ஓகே. ஸோ இதில் ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, ஓடி 4 எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியும். பட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை அப்ளை பண்ண மாதிரி கொடுக்கலாம். பட் விமன் பொறுத்த வரைக்கும் ஓடிஏ மட்டும் தான் கொடுக்க முடியும். மற்ற எந்த சாய்ஸுமே அது கிடையாது. ஏஜ் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். 25க்குள்ளே இருந்தால் தான் எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதை தாண்டி போகும்போது அப்ளை பண்ணுற மாதிரி வராது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் 1/3 மார்க் இங்கே வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்ஸில் நீங்கள் எழுதுறீங்களே, அட்டன் பண்ணி தப்பானா மட்டும்தான் வந்து மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணாலாம் வந்து பண்ணாமட்டால் பிரச்சனை கிடையாது. அட்டன் பண்ணி தப்பாக போகுதா நெகட்டிவ் மார்க் வந்து போடும். மற்றபடி எதுவும் வந்து கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம சொல்லிட்டு நினைக்கிறேன். டவுட்ஸ் என்ன இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே நம்ம வீடியோவை நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் பிளாக் பெயின் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. கிளியராக பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ண டைமில் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோ 3/4 அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் புது ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட நேம் இருக்கணும் அண்ட் டேட் வந்து இப்படின்னா போட்டிருக்கணும். அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் விஷயம். அப்ளை பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளியராக பொறுமையாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். டவுட்ஸ் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.